Vanakkam and welcome to csetamila by Eezytutorials. To watch the same content in English, click the link in the description box. delete truncate தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். First delete பார்க்கலாம். ஸோ ஒரு சிங்கிள் இல்லைனா பர்டிகுலர் டப்பில் வந்து நீங்கள் delete பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த delete from அப்படிங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் வேர் கிளாஸ், நம்ம ஆல்ரெடி அப்டேட் கமெண்டில் வேர் கிளாஸ் பார்த்தோம் இல்லையா, வேர்ன்னு கொடுத்து காலம் நேம் இஸ் ஈக்குவல் டு ஒரு வேல்யூன்னு கொடுப்பீங்க. ஸோ அந்த காலத்தில் அந்த வேல்யூ இருக்கிற ரெக்கார்டு எதுவோ அந்த ரெக்கார்டை டெலிட் பண்ணும். ஸோ டெலிட் ஃப்ரம் அப்படிங்கிறது கீவேர்ட். ஸோ டெலிட் ஃப்ரம்னு கொடுத்து டேபிள் நேம் கொடுத்துட்டு அடுத்தது உங்களோட வேர் கண்டிஷன் கொடுத்தீங்கன்னா அந்த எந்த காலம்ஸ்லாம் வந்து எந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாமே இந்த வேர் கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாமே டெலிட் ஆயிரும். ஸோ டெலிட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் வேர் நேம் இஸ் ஈக்குவல் டு மாலா அப்படின்னா மாலா அப்படிங்கிற நேம் மட்டும் டெலிட் ஆகும். ஸோ லக்கிலி நம்ம இந்த டேபிள்லையும் அதே நேம் வச்சுருக்கிறோம். ஸோ இதுவே கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். டெலிட் ஃப்ரம் இது வந்து கீவேர்ட். என்னோட டேபிள் நேம் வந்து ஸ்டூடெண்ட். இந்த இடத்துல வேர் கண்டிஷன் கொடுக்குறேன். வேர் நேம் இஸ் ஈக்குவல் டு மாலா. 1 row டெலிட்டட்னு வந்துடுச்சு. ஸோ இது டெலிட் ஆயிடுச்சா அப்படிங்கிறத நான் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் போட்டு பார்த்தா மாலாங்கிறது 118 117க்கு அப்புறம் 118 இல்லை பார்த்தீங்களா, 119 தான் இருக்குது. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக டெலிட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து டெலிட் ஃப்ரம் அப்படிங்கிற கமாண்ட். இப்போ எனக்கு ஒரே ஒரு ரெக்கார்டு ஒரே ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிறது அது பிரச்சனை இல்லை. இப்போ எனக்கு இந்த டேபிளோட ஸ்ட்ரக்சர் அப்படியே இருக்கணும், ரெஜிஸ்டர் நம்பர் நேம் ஏஜ். ஆனால் எனக்கு உள்ளே வந்து இந்த ரெக்கார்ட்ஸ் எதுவுமே வேணாம். இது எல்லாத்தையும் நான் மொத்தமாக டெலிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். உள்ளே இருக்கிற கண்டென்ட்டை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் அந்த டேபிள் எனக்கு வேணும், ரெஜிஸ்டர் நம்பர் நேம் ஏஜுங்கிற அந்த ஸ்ட்ரக்சர் எனக்கு வேணும், ஆனால் உள்ளே இருக்கிற கண்டென்ட் மட்டும் எனக்கு வேண்டாம். இந்த மாதிரி சினாரியோவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற கமெண்ட் தான் ட்ரங்கேட். ஸோ டேபிளோட கண்டென்ட்டை மட்டும் ஸ்ட்ரக்சரை அஃபெக்ட் பண்ணாமல் டேபிளோட கண்டென்ட்டை மட்டும் நீங்கள் டெலிட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுற கமெண்ட் ட்ரங்கேட் கமெண்ட். ஸோ ட்ரங்கேட் டேபிள் கொடுத்துட்டு உங்களோட டேபிளோட பேரை ஸ்பெசிஃபை பண்ணால் போதும். இது என்டையர் டேபிளையும் உங்களுக்கு டெலிட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இப்போ இந்த டேபிள் இப்போ இவ்வளோ நேரம் நம்ம என்டர் பண்ண எல்லா இதையும் ஒரே கமெண்டில் காலி பண்ண போகிறோம், இதெல்லாம் அழிக்க போகிறோம். ஸோ ட்ரங்கேட் டேபிள், என்னோட டேபிள் நேம் வந்து ஸ்டூடெண்ட்டா. இப்போ செலக்ட் நான் இப்போ தான் செஞ்சு பார்த்தேன், எனக்கு 9 என்ட்ரிஸ் இருக்குது. இப்போ நான் ட்ரங்கேட் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணேன்னா எனக்கு எதுவுமே இருக்காது, டேபிள் ட்ரங்கேட்டட்னு வந்துருச்சு. இப்போ நான் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்னு கொடுத்தா எனக்கு உள்ள ஒன்றுமே இருக்காது, நோ ரோ செலக்டர். இதே இது நான் டேபிளை வந்து டிஸ்கிரைப் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா எனக்கு டேபிள் இருக்க தான் செய்யுது, ரெஜிஸ்டர் நம்பர் நேம் ஏஜ்னு சொல்லிட்டு டேபிள் இருக்குது. பட் உள்ளே இருக்கிற கண்டென்ட் எல்லாமே டெலிட் ஆயிடுச்சு. ஸோ உள்ளே இருக்கிற கண்டென்ட்டை மொத்தமாக ஒரு சிங்கிள் கோலை எல்லா கண்டென்ட்டையும் டெலிட் பண்ணணும்னா நீங்கள் யூஸ் பண்ண கமாண்ட் பேர் ட்ரங்கேட். ட்ரங்கேட் டேபிள், டேபிள் நேம். கமாண்ட் வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரங்கேட் கமாண்ட் வந்து ஒரு டிடிஎல் கமாண்ட், டிஎம்எல் கமாண்ட் கிடையாது. என்னதான் ட்ரங்கேட் வந்து என்டையராக டேபிளில் இருக்கிற எல்லா கண்டென்ட் அந்த டேட்டாவை வந்து டெலிட் பண்ணால் கூட அது வந்து ஒரு டிடிஎல் கமாண்ட் தானே தவிர டிஎம்எல் கமாண்ட் கிடையாது. ஏன் அப்படின்னா டிஎம்எல் கமாண்ட்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகாது. நீங்கள் கமிட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வச்சுருக்கிற கண்டென்ட் இன்சர்ட் பண்ணதோ இல்லை அப்டேட் பண்ணதோ இல்லை டெலிட் ஃப்ரம் பண்ணிங்கன்னா எது பண்ணாலும் கமிட் நீங்கள் கொடுத்துருந்தா மட்டும்தான் சேவ் ஆகும். எஸ்கியூஎல் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஆன் பண்ணிங்கனாவோ இல்லைனா சிஸ்டம் ஷட் டவுன் பண்ணிட்டு திருப்பி இது பண்ணிங்கனாலோ டிஎம்எல் நீங்கள் என்ட்ரு பண்ண இன்சர்ட் அப்டேட் டெலிட் ஃப்ரம் வந்து உங்களுக்கு சேவ் ஆகிருக்காது. இதே இது நீங்கள் கிரியேட் டேபிள் ஒரு தடவை பண்ணியிருந்தீங்கன்னா சிஸ்டம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு வாரம் கழித்து நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா கூட அந்த டேபிள் அப்படியே இருக்கும். ஏன்னா டிடிஎல் கமெண்ட்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகுது. ஸோ ட்ரங்கேட்டுங்கிறது என்னது, டிடிஎல் கமெண்ட். இதுவும் என்ன ஆகும், ஆட்டோ சேவ் ஆயிரும். ஏன்னா ட்ரங்கேட் வந்து டிஎம்எல் கிடையாது, அது ஒரு டிடிஎல் கமெண்ட். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸை எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் யூஸ்ஃபுல்லான லிங்க்ஸ் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இன்னும் பல பயனுள்ள டெக்னிக்கல் வீடியோஸ் பார்க்க ஸ்டே டியூன் டு csetamila by Eezytutorials. நன்றி.